இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம நார்மலாக சப்பாத்தி வீட்டில் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஓமம் போட்டு அப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணி மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டு, நிறைய பேருக்கு வர பிரச்சனை சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்க மாட்டுது அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களே. இன்றைக்கி நல்லா எப்படி சாஃப்டாக மெது சப்பாத்தி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போது இந்த ஓமத்தை அப்படி கையில் க்ரஷ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாவில் போடுங்க. நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஓமோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். பட் இருந்தாலும் கையில் க்ரஷ் பண்ணி போட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாசனை. கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் போடுறோம். அந்த நெய் அதுக்கப்புறம் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். திருப்பி கொஞ்சம் நெய் போடுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாவு உதிரியாக நல்லா வரணும் அந்த நெய்யோட. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஓமும் அதுக்கப்புறம் வந்து இந்த நெய் போட்டிருக்கேன். திருப்பி தண்ணி போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒன்று வீட்டில் வந்து நிறைய பேர் தண்ணி அதிகமாக போட்டு மாவு லூஸாக வச்சுருவாங்க, அப்படி இல்லை கெட்டியாக வச்சுருவாங்க. இந்த 2 பக்குவத்துலேயும் இருக்கக்கூடாது. மாவு எப்பவுமே சாஃப்டாக இருக்கணும், அதே டைமில் கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துருங்க. கையில் எடுத்திங்கன்னா அப்படி சாஃப்டாக இருக்கணும். அதே டைமில் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்தி ஹார்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே டைமில் லூஸாக இருந்தாலும் சப்பாத்தி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி வளவளப்பாகிடும். அதனால தான் கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா மாலிஷ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் பெட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விடுங்க. அப்படி ரெஸ்ட் விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். நிறைய பேர் மாவை மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சப்பாத்தி போட ஆரம்பிச்சுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா சாஃப்டாகணும்னா இந்த மாதிரி 1 hour ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பியும் 2 கையை பிடிச்சி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கட் பண்ணி சின்ன பீஸாக வந்து பேடாக பிடிச்சி ரோல் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு மாவை நீங்கள் ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணியும் நீங்கள் சப்பாத்தி உருட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஹோட்டலில் எப்பவும் பண்ணுற மாதிரி தான். நிறைய பேர் கேட்பீங்களே, இந்த பேடா பிடிச்சி ரவுண்டாக எப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கேன். நானும் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன், இந்த பெரிய விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய விரலை வச்சு மாவோட கார்னர் பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் எப்போவும் ரவுண்டாக உருட்டுற மாதிரி உருட்ட போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் பண்ணும்போது ரொம்ப தின்னாக ரோல் பண்ணோன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும். பார்த்தீங்களா, ரோல் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திக்காக நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அது வாசனையாக வரும், அதே டைமில் லேயர் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் நெய்க்கு பதில் மாவும் போடலாம். ஹோட்டலில் பண்ணுற எல்லா விதமும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ அப்படியே 1/2 மடித்து இதை திருப்பி 1/3 மடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஒரே சைடு ரோல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஷேப் கிடைக்காது. அதனால் 3 பகுதியும் கரெக்டாக வச்சு நீங்கள் ரோல் பண்ணணும். அப்போ கரெக்டான ஈவன் சைஸ் கிடைக்கும். அதே டைமில் ப்ராப்பராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்து எப்படி பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் பகுதியெலாம் கரெக்டாக ஒட்டியிருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு சப்பாத்தியை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஹார்டாகிடும். 2 சைட்லையும் அப்படி போட்டுட்டு சின்ன டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா ஒரு துணியை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா வெந்து வரும்.
ஒரு 60 to 70% வெந்து வர டைமில் கொஞ்சம் நெய் போடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ரெஸ்ட் விட்டு ரோல் பண்ணி சப்பாத்தி குக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு மெது நல்லா வரும். இன்றைக்கி இந்த ட்ரையாங்கல் சப்பாத்தி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அஜ்வைன் போட்டு, அதாவது ஓமம் போட்டு இன்றைக்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறது சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.